ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ஃபெதர் ரீல்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஃபான்ட்ஸ் எப்படி வந்து ஆட் பண்றது அதுவும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டியூரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே 30 செகண்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ நான் இப்போவே வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். பிஐபி ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபெதரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் குட்டியா, அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இது வந்து வீடியோ எண்டு வரைக்கும் போயிடும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ மெயின் கிளிப்பிங்கை டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபெதர் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரியும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக நேராக. உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த பிக்சரை வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்டில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபெதரில் உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ ஃபேஸ் தெரியுற மாதிரி அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ மியூசிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கு. வீடியோவில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாம் வரும். அதை செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாங் கேட்டு லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை குரோம்ல இருந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்னு கேட்கும். நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர் ஆப்ஷன், ஃபாண்ட், அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். ஸோ நீங்களே கரெக்டாக இதெல்லாமே பார்த்து வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஃபாண்ட் எப்படி இந்த இன்ஷாட்டில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குரோமில் போயிட்டு dafont.comனு போனீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஆடட் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபாண்ட்ஸ் எல்லாமே வரும். இதை வந்து இந்த ரைட் கார்னரில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜிப் ஃபைலில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ள போயிட்டு இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணால் கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். அப்படி கேட்கலன்னா ZAchieverனு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃபைல் மேனேஜர் மாதிரி தான். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் எங்கே இந்த டவுன்லோட் ஜிப் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதை அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபோனில் வந்து டச் பண்ணலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபைல் உங்களுக்கு இருக்கும். இப்போ இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இதுதான் இம்போர்ட் ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். கீழே பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணது. மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஷாட்டில் இது வந்து ஆட் ஆயிரும் இந்த ஃபாண்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் அனிமேஷன்ஸு, கலர் இதெல்லாமே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கார்னரில் குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ என்னன்னு கேட்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. சாங் கேட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எமோஜிஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ரெசல்யூஷன் வந்து 2K வச்சுருங்க. அப்போ தான் கிளாரிட்டியாக இருக்கும். சேவ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அது ரொம்பவே ஈஸியான எடிட் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.